ஹலோ ஆல், நான் கலைவாணி, ப்ரொஃபசர் அகாடமியோட சீஃப் அகடமிக் கோஆர்டினேட்டர். நம்ம ப்ரொஃபசர் அகாடமிலேருந்து யூஜிசி நெட் ஆஸ்பிரன்ஸ் 30 டேஸ்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற விதத்துல மே 22 இருந்து ஜூன் 20 வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸாம் பேட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டில் உங்க கூட சேர்ந்து நானும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு புது சப்ஜெக்டான மேனேஜ்மெண்ட்ல ஐ எம் ப்ரிப்பேரிங். இந்த 30 டேஸை நம்ம டோட்டலா 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸா நம்ம வந்து டிவைட் பண்ணிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் 2 இது மேல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ரிலேட்டடா என்னன்னைக்கு நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கான செக்லிஸ்டும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜேர்னி நம்ம தொடங்கி 7 டேஸ் ஆகுது. சக்சஸ்ஃபுல்லி 1 வீக் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ வெல்கம் டு டே 7 ஆஃப் ஆபரேஷன் நெட் 30 டே பேட்டில். இதுல நம்ம அபிஷியலி 1 வீக் கம்ப்ளீட் பண்ண காரணத்தினால ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இன்னைக்கு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஓகேங்களா? சோ நம்ம படிக்கிறது இத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸ் முடிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் மேல முடிஞ்சிருச்சு. சோ இந்த சிச்சுவேஷன்ல இவ்வளவு கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின் பொழுது கண்டிப்பா ரிவிஷன் மேல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு டு பி ட்ரூ இப்ப வரைக்கும் என்னால 20 கொஸ்டின்ஸ் மார்க் தான் பார்க்க முடிஞ்சது. ஏன் அப்படின்றதுக்கு நான் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் நம்ம பண்ண பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஐ ஹவ் மார்க் டவுன் அ ஃபியூ மிஸ்டேக்ஸ். நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்கும் போது 100 கொஸ்டினும் உங்களுக்கு தெரியாம இருக்காது. எனக்கு புது சப்ஜெக்ட்லயே அந்த மாதிரி இல்ல. ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் ஈஸியாவே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ்லயுமே ஒரு சிலது நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இதுல சொல்லணும் அப்படின்னா எனக்கு பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது எந்த தியரியை யாரு கொடுத்தாங்க அப்படின்றது, நேம் ஆஃப் த பர்சன். ஏன்னா இது மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால ஈஸியா கன்ஃபியூஸ் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வருது அப்படின்றப்ப அது கண்டிப்பா நம்ம மார்க் பண்ணி வந்து வைக்கணும். அண்ட் நம்ம ரெகுலரா எந்த மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படின்றதையும் மார்க் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே கொஸ்டினை வேற ஒரு ஃபார்மேட்ல வேற பேரஃப்ரைஸ் பண்ணி திரும்ப ஒரு டைம் கொஸ்டினா கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் தப்பு பண்ணிருக்கோம், திரும்ப ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதுலயும் தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்த கான்செப்ட் கிளாரிட்டி இல்ல, அல்லது மேபி அதை மெமரி பண்ற கொஸ்டினா இருந்துச்சுன்னா நம்ம அதை கரெக்டா மெமரி பண்ணலன்னு அர்த்தம். சோ நமக்கு ரெகுலரா எதுல மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்றத கன்ஃபியூஷன் இருக்கு, மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்றத நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுதான் ஆகணும். சோ அப்படி நோட் டவுன் பண்ணி வச்சதுல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 60 டிஃப்ரெண்ட் புள்ளி புள்ளியா போட்டு வச்சிருந்தேன் பாயிண்ட் பாயிண்டா. அது இருந்துச்சு. சோ அதை கோ த்ரூ பண்ணதுனால 20 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சது பர்சனலி. என் சைட்ல இருந்து வாட் வாஸ் சப்போஸ் டு டூ டுடே. சோ அதனால தான் அந்த லிஸ்ட் நான் அட்டாச் பண்ணல உங்களுக்கு. சோ இன்னைக்கு வந்து ஜூன் 2022 பிளஸ் டிசம்பர் 2021 கம்பைன்டு செஷனோட கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கணும் நீங்க. ஐ ஹவ் ஆல்சோ சீன் தட், பட் 20 கொஸ்டின்ஸ் தான் முடிச்சிருக்கேன். ஐ ஆக்சுவலி ஹேவ் another கிளாஸ் ஆல்சோ ஆஃப்டர் திஸ். 1.5 hours கிளாஸ் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம். இன்னைக்கு சிவராத்திரியா முடிச்சுட்டு நாளைக்கு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ எஸ், மெயினா நீங்க வந்து மிஸ்டேக்ஸ் நோட் டவுன் பண்ணி வச்சு அதை மட்டும் தான் நம்மளுக்கு ரிவிஷன் பண்ற அளவுக்கு டைம் கிடைக்கும். நீங்க பேப்பர் முதல் பேப்பர்ல இருந்து திரும்ப ஒரு கொஸ்டினா ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் இதை வேற ஒரு கலர்லயோ இல்ல ஹைலைட் பண்ணியோ மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் பி வெரி ஈஸி ஃபார் யூ டுவர்ட்ஸ் த எண்ட். ஒரு 2 நாள் டைம் கிடைச்சதுன்னா கூட நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் அழகா ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஜெனரல் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருக்கேன். சோ நீங்க இது வரைக்கும் பண்ண தப்புகள் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க வந்து 600 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு பொழுது ஒரு சில ரீசன்ஸ்னால தான் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருப்பீங்க. ஏதர் அந்த கான்செப்ட் படிக்கல, இல்லனா கான்செப்ட் படிச்சிருக்கீங்க ஆனா கிளாரிட்டி இல்ல, ஆர் அதர்வைஸ் நீங்க படிச்சுமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுமே பை மிஸ்டேக் ஏன்றத சீனு கிளிக் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? சோ என்ன ரீசன்னால நீங்க அடிக்கடி தப்பு பண்றீங்கன்றத ஃபிகர் அவுட் பண்ணுங்க. இந்த ரீசனை நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க காஷியஸா இருக்கலாம். கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்பொழுது நான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ற ஆளு, சோ கொஞ்சம் காஷியஸா இருந்துக்கிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட மிஸ்டேக்ஸ் மேக்ஸிமம் வந்து குறைஞ்சிரும். ஈவன் தோ ஐ ஹவ் ஸ்டடிட் லெஸ் கண்டென்ட் டுடே, ஐ ஃபீல் a bit fulfilled. ஏன்னா நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கு, எங்க மிஸ்டேக்ஸ் நடக்குதோ அதெல்லாம் சரி செஞ்சிருக்கோம். சோ இட்ஸ் ஓகே. நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே ஒருத்தர் அக்கௌண்டபிளா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். வாக்கு கொடுத்துருக்கீங்க, கொடுத்த வாக்க தப்பிக்காம நீங்க வந்து செஞ்சு முடிக்கணும். ஓகே, சோ லெட்ஸ். நீங்க ரஷ் ஆகி போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஈவன் இஃப் யூ ஃபினிஷ் 1 less கொஸ்டின் பேப்பர், 10 கொஸ்டின் பேப்பர் முடிக்கணும், பட் 9 தான் முடிச்சிருக்கீங்க. ஆனா அந்த 9 தெளிவா முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதும். நம்ம ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம எக்ஸாம் எழுதும் பொழுது அதுக்கேத்த மாதிரி நம்மளால பெர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். So yes, that's all for today. See you tomorrow, same time, same war. We are not aiming for perfection. We are aiming for possibility and we will reach it together. All the very best.